இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கிதான் பேசுதா சாருக்கு வந்து பிறந்த நாள். ஆமா நண்பர்களே, ஹாப்பி பர்த்டே. ரொம்ப நன்றி. யாருமே இந்த மாதிரி எல்லாம் கொண்டாடி இருக்க மாட்டாங்க நண்பர்களே. அந்த மாதிரி நாங்க வந்து ஒரு செலிப்ரேட் பண்ண போறோம். என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற? ஆமா நண்பர்களே, என்னது ஆளைய பாத்தீங்களா? ஹாப்பி பர்த்டே டு யூ. அதோட கேக்கு, ஐஸ் கேக் வாங்கி வச்சிருக்கோம். இவ்வளவு நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம். என்ன சொல்றீங்க? உருகிரும் சொல்லி உருகுதே மருகுதே ஒரே ரொம்ப பேசினா கேக்க போய் உள்ள வச்சிட்டு வர சொல்லிடுவேன். என்ன பாட்டு படிக்க கூடாதா? உலகமே சொல்லலே பார்த்ததாலே திறக்கலாமா? ஷாக்கால ஆகக்கூடாது. இல்ல ஷாக் ஆக மாட்டேன். எனக்கு வாங்கி நீ பண்ரொட்டி வெட்டினவாரு, பண்ரொட்டி அந்த மாதிரி கிடையாது. நானு அது ஓபன் பண்ணிருச்சு. அது ஓபன். என்னடி இது ப்ளூ கலர்ல இருக்கு, சிவப்பு கலர்ல. இதான் ஐஸ் கேக். ஏய் மானங்கட்டவளே, இது கேசரி பாரியா. ஏய் இந்த மாதிரி ஷேப்ல, இந்த மாதிரி ஒரு அழகா கலர்ஃபுல்லா நீ கடையில கேக் வாங்கிட்டு வந்துறியா பாப்போம். இதே மாதிரி ஷேப்ல இங்க பாரு. என்னைய பழி வாங்கிட்டேலடி. இதே மாதிரி ஷேப்ல கடையில போய் இவ்வளவு கலர்ஃபுல்லா இந்த மாதிரி ஷேப்ல நீ போய் வாங்கிட்டு வந்துரு. வாங்க முடியாது. சரி விடுங்க நண்பர்களே, நம்ம கேக்கு வாங்க இயலாது. நம்ம வீட்டுல செஞ்சுதானே. நான் செஞ்சது. சரி, உனக்கான ஒரு எனக்கு மாலையை நினைத்து மரியாதை செலுத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இனிய வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஐயோ, விடைபெறிய சொல்லக்கூடாது. இனிமேல் இருக்கு ஆட்ட ஆரம்பம். இனிமேல் வெட்ட போறாரு, அதுக்குள்ள அது ஒரு ஃப்ளோல வருதுமா. எனக்கு மாலை மரியாதை அணிவித்து அன்பு மனைவி முத்துலட்சுமி அவர்களுக்கும், என் செல்ல குழந்தை மதுவிற்கும், கேமராமேன் அதுக்குள்ள பேர் என்ன பேரு சர்மி அவர்களுக்கும், ஐயோ சாரி மன்னிச்சுக்க நண்பர்களே, உண்மையிலேயே மறந்துருச்சு, கண்டன்லாம் இல்லை, சத்தியம் மறந்து போச்சு. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைப் ஃபாலோவர்ஸ் அவர்கள் நல்லவர்களுக்கும் மாலை எப்படியா இருக்கு? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி மாலை யாருனாலும் எங்க போட்டிருக்காங்களா? இந்த உலகத்தில் இறுதி மறந்துடுமே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கும், என் உறுப்பினர், என் அடையாளம், என்னை அங்கடம் கண்டு கொடுத்த என் தமிழக மக்களுக்கும், என் ஐபிஎல் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும், அம்மோ ஏய் மானங்கட்டவளை இந்த மாதிரி ஒரு பலர் போச்சு போது என் அத்தனை ரசிக பெருமக்களுக்கும், கிரிக்கெட் ரசிகர்களுக்கும், சின்ன குழந்தையில பெரியவள அனைவருக்கும் இந்த இனிய வேலையை நன்றியை தெரிவித்து கொண்டு கேட்க விட்டுறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சொல்ல மட்டும் இனிமேல் ஆட்ட ஆரம்பம். ஓகே சிட்டோன் சபா. என்னுடைய பிறந்தநாளுக்கு இந்த மாதிரி கேக் செய்த என்னுடைய அன்பு மனைவிக்கு சச்சக் புச்சக் சிச்சக் சச்சக் புச்சக் சிச்சக். எப்படி என்ன எனக்கு மட்டும் கேக்கு இப்படி வெட்டுறீங்க, உங்களுக்கு மட்டும் அப்பா உங்களுக்கு மட்டும் அப்பா பிளாக் பரஸ்ட் வெட்டுறதே பெருசு. உனக்கு உங்களுக்கு மட்டும் அப்பா பிளாக் பரஸ்ட் எல்லாம் வாங்கி தரேன். ஆனால் நீங்கள் மட்டும் சரி. என்ன எதுவும் பேச மாட்டேங்க. என்ன இதுல பலூன் என்ன பலூன் மலை வெறும் மலை ஆகி போச்சு. இப்படியெல்லாம் யாராவது வெடியும் சேர்த்து மாலையும் சேர்த்து யாராவது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? என் மக வரு அன்பு மக தங்க பிள்ளை. ஓகே ஊதியா ஊது. நான் ஊதுறது இல்லடி, என் புள்ள ஊதுட்டேன்டி. எனக்காண்டி ஊதுறான். அந்த மனசு தாண்டா நான் ஊதவே இல்லை, ஊதிவிட்டேன். மானங்கட்ட சிரிக்கி ஏண்டி வெக்கமில்ல முத்துற நீலாம்? வெக்கமில்லையே, சூடு சொன்னேன் கொஞ்சம் கூட இல்லையே உனக்கு. அவருக்கு வாய் வரமாட்டேங்குது ஊதுறதுக்கு, அதனாலதான் நான் ஊதுனேன். வயிறு நான் திருப்பி ஊதிக்கிறேன். ஏண்டி என் பர்த்டே நீ எதுக்கு ஊதுற? நான் அந்த ஊதுவேன்.
ஒன் Happy birthday. மது ஊதுறா நீ ஊதுப்பா. நீ ஊதி தங்கப்புல நீ அப்பா ஊது. ஏன் அப்பா கண்டி ப்ளீஸ் One. ஊது டூ நீ ஊது. நீ என் தங்க ஊது டூ இன்னும் இருக்க பத்தா Happy இருடா birthday to அப்பா அவரோட ஊதிக்கிறேன் நான் என் தங்கப்புல என்ன 10 வருஷம் வராதுன்றீங்களா? அதுக்கு தானே பெரிய மெழுகுவர்த்தியா வச்சிருக்கோம். இந்த இப்போ ஊதுறது யாருக்குன்னா என் மக சர்மிக்கு சொல்லுங்க ஹாப்பி to you. Happy birthday to you. அறிவு இருக்கா அப்படி ஊதணும். இல்லை பிறந்தநாள் கூட நான் ஊதிக்கிறேன்டா இப்போ தான் நான் ஊதப்படுறேன் Happy birthday. சொன்னோன்னு இப்போ ஐயோ ஏன் இப்படி அலம் போட்டு சொன்னோன்னு எப்படி பார்த்து சொல்லுங்க அமைதியாக சொல்லாம சொல்லு இப்போ சொல்லுங்க Happy birthday to you. Happy birthday to you. Long wish to ஹாப்பி பர்த்டே டு யூ ஐ லவ் யூ மை ஃபேமிலி என் ஃபேமிலி கேசரி கேக் வெட்டுறதுக்கு எவ்வளவு பில்டப்யா. Happy birthday to you. போதும்டா Happy birthday to you. பக்கத்தில் கேட்டேன் ஏன்னா விளக்கம் மற்றுக்கொண்டு அமைதியாக இரு நைட்டில் ஏன் நிறையா திண்டனாவா குடியா உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்குறோம்யா. நீ போது ஆகட்டு ஏய் ஏதாவது ஏடா கூட பண்ணேன்னு வச்சுக்க ஜெனிலா ஜென்டில்மேன் மாதிரி அவ்வளோதான் உனக்கு. ஓகே அப்பா இதுப்பா. கொஞ்சமா சரிமிண்டா கொஞ்சம் இல்லைடா Happy birthday. தேங்க்யூ பண்ண போனி ஒரு வாய். போதும் எனக்கு போதும் சரி என் தங்கமே இந்த ஓவர் ப்ராடக்ட் வேணாம் ஏய் டேஸ்டா இருக்கா இல்லையா? செம்ம டேஸ்ட் என் பொண்டாட்டி இருக்கேன் கேக் எவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஆத்தாடி போப்பு மக ஊட்டினா மட்டும் நிறையா திங்கிறாரு. என்னப்பா? கூப்பிட என்னம்மா? அக்கா என்ன? ஓகே நம்மளே ஃபேனை போடுறேன் அ- நம்மளே இந்தா. போதும் அக்கா கொடுத்துட்டேன் போதும்டா அக்கா கொடுத்துட்டேன்டா வைரேன் வைரேன் ஓவராக பண்ணாதீங்க உடம்புக்கு ஆகாது நண்பர்களே ஏதோ என் வீட்டில் முடிஞ்ச அளவு இவ்வளோ தான் நாங்கள் வந்து என்னுடைய பிறந்தநாளுக்கு இப்படி தான் கொண்டாட முடியும். இதுக்கு மேலே கொண்டாடுறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை எங்களுக்கு. உண்மையை சொல்ல போனால் நாங்கள் எதுக்கு போய் சொல்லணும் இதுதான் இதே உண்மை. நான் கொண்டாடி இருக்கேன் நண்பர்கள் இதற்காக இவ்வளவு நாள் அப்படியெல்லாம் கொண்டாடி இருப்பாரான்னு கேளுங்க. நல்லா கேளுங்க. இல்லை 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 என் பிறந்த நாள் கேட்டாருல ஒரு நல்லா கேளுங்க. இப்ப இல்லை அதனால் இந்த இதுவே என்னோட உலக சாதனை மாதிரி நினைக்கிறேன். என்னுடைய அன்பு மனைவி என்னுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து இந்த பலூன் திருவிழாவே ஒரு 5 ரூபா பண்ண வாங்கிட்டு வந்து வெட்டினாரு எனக்கு. இதாண்டி உனக்கு நான் தாடி 50 ரூபா செலவழிச்சு இவருக்கு கேக் செஞ்சிருக்கேன். இந்தா தின்னு வா மாடு எருமை மாடு தின்னு மலை மாடு நீ தின்னு நல்லா. எப்படி என்னதே இருந்தாலும் என்னுடைய அன்பு மனைவி மாதிரி வராது நண்பர்களே. எனக்காக காலையில் மெனக்கிட்டு கேசரி வாங்கி எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக செஞ்சு உண்மையில் ரொம்ப ஹேப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களோட விடுவது மதுரை மீசமணி. அம்மா நீ சொல்லுப்பா அம்மாவுக்கு என்ன சொல்ல வர்ற அப்பாவுக்கு என்ன சொல்ல வர்ற? போதும் எனக்கு போதும்டா நான் தீங்க மாட்டேன். நீ செஞ்சது அவ்வளோ ஓவரா பண்ணாம நீ செஞ்சது அவையே அப்பா ஒரு நிமிஷம். மது ஆரம்பிச்சிச்சு அடுத்து. ஏய் டேஸ்டா இருக்கா இல்லையா? தேங்க்யூ அம்மாவுக்கு சேர்த்து போட்டுடும் ஏ அம்மாவுக்கு சேர்த்து போட்டுடும் அப்படி வச்சு அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அம்மா கொண்டு வர சொல்லு. அம்மா இங்க வாமா. கூப்பிடுது மது கூப்பிடுது ஏ மது கூப்பிடுது வா என்னவா கூப்பிடுது வா செல்லக்குட்டி அம்மாவா? வா 2 பேரும் சேர்த்து போடுதான் வா. பலூன் மலையா? ஐயோ பலூன் மலையா? ஓகே ஓகே நம்மளே எங்களால் எதோ முடிஞ்சது எங்களை ஃபன்னாக சிரிக்க வைக்க முடியும் காமெடி பண்ண முடியும் அதான் எங்களால் முடியும். இந்த மாதிரி தான் எங்களோட வீடியோ பண்ண முடியும். இதுக்கு மேலே நாங்கள் வெரைட்டியாக கொடுக்க முடியாது எங்களுக்கு தெரியாது. மற்றொரு டிவிடியில் சந்திக்கும் முறை உங்களை விடுவது மதுரை மீசமணி அன்பு மனை முத்துலட்சுமி என் செல்லக்குட்டி மதுமா கேமராமேன் அதுபோல் என்ன
பிள்ளை வேற ஓயாம மறந்து வருது. எது என்னது இது என்ன பிறந்த நாள் குணக்கெல்லாம் பொட்டு வச்சாதான் ஞாபகமா? சரிமியம்மா ஆ மது ஆளை பாரு. இல்லை வீடியோ வந்து மது தான் இருக்கா, அதனால மது பேர் தான் வருது. அதே சரிமி வேறு வரமாட்டுது. அம்மா இளையது என்னமோ பழமொழி இருக்குல்ல, மூத்தது மோசமாக இருந்தாலும் இளையது பாசமாக இருக்குன்னுவாங்க. ஏன் டைலாக் இது? மூத்தது மோசம், இளையது பாசம். அதனால் மது பேர் தான் எனக்கு அடிக்கடி வருது போல. மூத்தது மோளை இளையது காலன்னு சொல்லுவாங்க. இவர் என்னமோ புது டைலாக்கா சொல்றாரு. மூத்தது மோசம், இளையது பாசம். அதே டைலாக் தானே எதே நீ இது பண்ணுற. ஓகே, மூத்தது வந்து மோசமா உனக்கு? அதுவும் பாசம் தான், ஏன் கோர்த்து விட்ற? ஓகேம்மா நீ தள்ளி போட, நீ ஒரே கேமரா ஒன்றும் ஒன்றும் போட, நான் அமர்த்திக்கிறேன். ஓகே நம்மளே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி அங்கே பார்த்து சொல்லு, அங்கே பார்த்து சொல்லு. எல்லாரும் ஹெல்மெட் போட முத்தா சுச்சு பாய்.